குடிரில் குகையில் குருவியோட குடும்பம். பறவைங்களோட கிராமத்துல ஒரு காலத்துல துணி அப்படின்னாலே எல்லாருக்குமே பொறாம தான். ஏன்னா துணி கிட்டதான் அந்த ஊர்ல யாருக்கிட்டயும் இல்லாத அளவுக்கு பெரிய பங்களா வீடும் நிறைய சொத்துக்களும் இருந்துச்சு. ஆனா இவ்வளெல்லாம் சொத்து இருக்கிறதுனால அவளுக்கு தலகணம் அதிகமாயிடுச்சு. அதனாலேயே அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்கா, சோட்டி கிளி இவங்களை எல்லாரையுமே ரொம்ப மட்டமா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சதில்ல. ஆனா அவங்கள அவமானப்படுத்த மட்டும் அவ மறந்ததே இல்ல. இப்படியா வருஷங்களும் ஓடிச்சு. ஒரு நாள் துணிக்குருவி வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு அவ முன்னாடி இருக்கிற திராட்சை பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ உடம்பு முழுக்க தங்க நகை தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சோட்டு அந்த பக்கமா வந்தா. சோட்டுவோட முகத்துல ஒரு கவலை தெரிஞ்சது. அவ துணியோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கவலையா, துணி துணி கொஞ்சம் இங்க வரியா? துணி யாருன்னு கூட திரும்பி பார்க்காம வேலைக்காரங்க கிட்ட, யாரோ பிச்சை எடுக்கிறவங்க வந்திருக்காங்க போல, ஏதாவது வீட்டுல மிச்சமதி இருந்தா போடு. ஐயோ துணி, நான் உன் ஃப்ரெண்டு சோட்டு, பிச்சை எடுக்க வரல. என் புள்ள பன்னுவுக்கு உடம்புக்கு முடியல, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுக்குறியா? என்கிட்ட காசு இல்ல, நான் நாளைக்கு திரும்ப கொடுத்துடுறேன். அதை கேட்டு துணி ரொம்பவும் கோவமா சோட்டு பக்கத்துல போய், ஓஹோ நீயா? ஃப்ரெண்டாமா ஃப்ரெண்டு, எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேண்டியது. ஏன் என் வீடா தெரியுதா இல்ல தர்மசாத்திரமா தெரியுதா? முந்தா நேத்து தானே உன் புருஷன் உன்கிட்ட பணம் கொடுத்தான், அதுக்குள்ள எல்லாம் தீந்து போச்சா? அப்படி சொல்லாத துணி, கையில காசு இல்ல, ப்ளீஸ் துணி, பன்னு உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படின்னா நெத்தியில இரு துணி போட்டு படுக்கவையே, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கடனா பணம் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவங்க யாராவது வந்து கேட்டா மட்டும்தான் கடனா கூட அவங்களுக்கு பணம் கொடுப்பேன். ஒழுங்கா போயிங்கிருந்து. துணி சோட்டு அங்கிருந்து துரத்துனா. பாவம் சோட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து வந்தா. இது எல்லாத்தையும் பார்த்த சிச்சு காக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. துணி, இந்த அளவுக்கு அவளை கஷ்டப்படுத்தணுமா? நாளைக்கு உனக்கு கஷ்டம் வரும்போது இவங்க எல்லாரும் தானே உதவி செய்யணும். என்னது, எனக்கு கஷ்டமா? எனக்கு ஏன் கஷ்டம் வரப்போகுது? 7 தலைமுறை உக்காந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து என்கிட்ட இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும், அது நான் கிடையாது. அன்னைக்கு துணியோட திமிர் ஆகாயத்தை தொட்டு இருந்துச்சு. ஆனா அவளுக்கு தெரியாது, அவ்வளோ உயரமான ஆகாயத்துல இருந்து நாம கீழே விழுந்தா பலமா அடிபடும்னு. ஒரு நாள் துணி பேராசையால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா. பக்கத்து ஊர்ல இருந்து வந்த கழுகு கூட அவ பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்தா. ஒரு நாள் ராத்திரி துணி குருவிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப துணி அதுல ரொம்ப பயந்துகிட்டே, என்னது, கப்பல் முழுகிடுச்சா? சரக்கெல்லாம் வீணா போச்சா? இன்சூரன்ஸ் இல்லையா? ஐயோ கடவுளே, நான் பிசினஸ்ல போட்ட அந்த 1 கோடி என்ன ஆச்சு? அப்படின்னு அவ போன்ல கதற ஆரம்பிச்சா. அவ கையில இருக்கிற போன் கீழே விழுந்துச்சு. அவளுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜி அங்க ஓடி வந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கும்மா அழுதுகிட்டு இருக்க? அதை கேட்டு துணி அழுதுகிட்டே, நான் ஏமாந்துட்டேன் புஜ்ஜி, என் பார்ட்னர்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். நாளைக்கு கடன்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இந்த வீட்டையும் வித்து நம்ம நடுத்தருவுக்கு தான் போகணும் போல. ஒரு வாரத்திலேயே கடன்காரங்க அந்த பெரிய வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. துணி அவகிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே வித்து கொஞ்சமா பணத்தை எடுத்து அந்த பணத்துல இன்னும் மிச்ச கடனை கட்டினா. கொஞ்சோண்டு பணம் இருக்கிறதுல ஊர் எல்லையில சின்னதா ஒரு ஓட்டு வீட வாடகைக்கு எடுத்தா. அது ரொம்ப பழைய வீடு. மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி உள்ள வரும், வெயில் வந்துச்சுன்னா வெயிலும் உள்ள வரும். துணியும் புஜ்ஜியும் அந்த வீட்டுல ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. துணி கையில ஒரு பை இருந்துச்சு. அதுல அவளுக்கு கடைசியா மிஞ்சின பணம் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. புஜ்ஜி, நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த 5000 ரூபாய் தான். இதுல வீட்டு வாடகை கட்டணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும். நாளையில இருந்து நான் எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போறேன். அதை கேட்டு புஜ்ஜி கவலையா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் சோட்டு ஆண்டியோட வீட்டுல போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்கவா? அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ? வேண்டாம் புஜ்ஜி, நான் அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன். இப்ப அவங்க முன்னாடி போய் என்னால பிச்சை எடுக்க முடியாது. பசிய கூட தாங்கிக்கலாம், ஆனா மானத்தை விடக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த பணப்பைய தலகாணிய வச்சு துணி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அந்த வீட்டுக்கு கதவில்ல, காத்து சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு திருட்டு பறவை வீட்டுக்குள்ள வந்துச்சு. அப்ப துணி நல்ல தூக்கத்துல இருந்தா. அந்த திருட்டு பறவை தலையணைக்கு கீழே இருந்த அந்த பைய எடுத்துக்கிட்டு போயிட்டான். காலையில எழுந்துச்சு பார்த்தா அந்த பணப்பை இல்ல. துணியோட தலையில இடி விழுந்துச்சு. அவ நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழுதா. ஐயோ கடவுளே, கடைசியா இருந்த பணத்தையும் தொலைச்சிட்டேனே. இப்போ வீட்டு வாடகைய நான் எப்படி கட்டுவேன்? என் பொண்ணோட பசியை நான் எப்படி தீப்பேன்? இப்படி எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரேடியா என்ன கொன்னுடு. அப்பதான் லூசி புறாங்க வந்து,
என்ன டோனி, பணம் தொலைஞ்சு போச்சா? அது உன்னோட பிரச்சனை. என் வாடகை பணத்தை எனக்கு கொடுக்குறியா, இல்ல இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போறியா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான். துணியும் புஜ்ஜியும் நடுத்தெருவுல நின்னாங்க. அவங்க கையில ₹1 இல்ல. அது வேற பயங்கரமான குளிர்காலம். சாயந்தர நேரம் பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஊர் எல்லையில இருக்கிற ஒரு மரத்துல தான் அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமா குளிர்காத்து வீசுறதுனால அந்த குளிர் தாங்க முடியாம புஜ்ஜி நடுங்கிக்கிட்டு இருந்தா. அம்மா, என்னால குளிர் தாங்க முடியலம்மா, பயங்கரமா பசிக்குது வேற. நம்ம ஏமா இங்க இருக்கோம்? நமக்கு இனிமே வீடு இல்லையாம்மா? துணி அவனுடைய பொண்ணை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, இல்லம்மா, நம்ம கிட்ட சாப்பாடு இல்ல, தங்க வீடும் இல்ல. இந்த மரம் தான் நமக்கு வீடு. நான் செஞ்ச பாவத்தினால நீயும் கஷ்டப்படுற. அப்பதான் புஜ்ஜி அந்த பக்கமா பறந்து வர சோட்டு சிச்சு 2 பேரையுமே பார்த்தா. அம்மா, அங்க பாருமா, சோட்டு அத்தையும் சிச்சு அத்தையும் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் படுத்து தூங்கலாமா? ப்ளீஸ்மா, அவங்கள கூப்பிடுமா. அதோ அவங்க அங்க போறாங்க. துணி அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கல. அவ புஜ்ஜி கிட்ட, வேண்டா புஜ்ஜி, அவங்க கிட்ட வேண்டாம். அவங்க முகத்தை பாக்குற தைரியமும் எனக்கு இல்ல. ஏம்மா, நீயும் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானம்மா? அப்போ துணி புஜ்ஜி கிட்ட கதறி கதறி அழுது, இல்ல புஜ்ஜி, அவங்க எனக்கு நண்பர்களா இருந்தப்போ நான் அவங்கள எதிரிங்க மாதிரி பாத்துக்கிட்டேன். அதனாலதான் இப்ப அவங்க முன்னாடி போய் கையை நீட்டி எதுவுமே கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நான் பண்ண பாவத்தோட பங்கெல்லாம் உனக்கு வந்து நீயும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க கிட்ட போய் கை நீட்டினா, அவங்க என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினா, அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. என்ன, உன்னை பட்னியா வச்சிருக்கேனே, எந்த பாவமும் இப்ப என்ன சுத்திக்கிச்சு. பெத்த பொண்ணுக்கு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு அம்மாலாம் ஒரு அம்மாவா? அம்மா, தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கு எதுக்குமா? எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. அதே நேரம் என்னால குளிர் தாங்க முடியல. தான் பொண்ணு கேட்ட கேள்வி அம்பு குத்துற மாதிரி குத்திக்கிச்சு துணியோட மனசுக்குள்ள. ஆனா அந்த கேள்விக்கு அவகிட்ட பதிலும் இல்ல. ஏன்னா புஜ்ஜி சொன்னது உண்மைதான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது தூரத்துல புஜ்ஜியோட பார்வைக்கு ஒரு மலைக்கு மேல ஒரு குகை தெளிவா தெரிஞ்சுது. அம்மா, அம்மா, அங்க பாரு, அந்த மலைக்கு பக்கத்துல அது ஏதோ குகை மாதிரி தெரியுதுல்ல, அங்க போலாமா? அங்க போனாலாவது இந்த குளிர்ல இருந்தாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதோ துணி அதை பார்த்து, ஆமாமா, அது குகைதான், வா வா 2 பேரும் அங்க போலாம், அங்க போனா குளிராது அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜி 2 பேரும் அந்த குகை கிட்ட போய் பார்த்தாங்க. அது ஒரு பழைய குகை. குகையெல்லாம் தூசி, இருட்டு, அது எல்லாத்தையுமே 2 பேரும் பார்த்தாங்க. என்னதான் குப்பையாவும் தூசியாவும் இருந்தாலும் வெளியில குளிர் அதிகமா இருந்துச்சு. ஆனா குகைக்குள்ள குளிரே இருக்கல. புஜ்ஜி, உள்ளவா, இனில இருந்து இதுதான் நம்ம வீடு. 2 பேருமே அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு வந்து அந்த குகைக்குள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் துணி அந்த குகைய அழகா பெருக்கி சுத்தமாக்குனா. அப்படி சில நாட்கள் அந்த இருட்டு குகையில தான் அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணி காலையில ஊருக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம சாப்பிட ஏதாவது கிடைச்சா அதை கொண்டு வந்து சமைச்சு அன்னைக்கு ராத்திரி புஜ்ஜிக்கு அந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, இந்த குகையில எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இருட்டா இருக்குல்ல, ராத்திரியில ஏதேதோ சத்தம் கேக்குது. நாம இங்கதான் இருக்கணுமாமா? நம்ம பழைய வீட்டுக்கு போக முடியாதா? அப்போ துணி ரொம்ப கவலையா, பழைய வீடு இப்ப நம்ம வீடு இல்லம்மா, இந்த குகை தான் நம்ம வீடு. நீ பயப்படாத, அம்மா இருக்கல, அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ. அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சது. குகைக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுது. தரையெல்லாம் ஈரமானதுனால அவங்களுக்கு படுக்க இடமே இல்ல. ராத்திரி முழுக்க துணி அந்த தண்ணியில நின்னுக்கிட்டு தான் இருந்தா. அவ அவளுடைய பொண்ணான புஜ்ஜியை மட்டும் தூக்கி மடியில வச்சுக்கிட்டா. கடவுளே, போதும், நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்கற, சரி, ஆனா என்னோட குழந்தைக்கும் சேர்த்து ஏன் தண்டனையை கொடுக்கற? அவ எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குளிர்காலம் முடிஞ்சது. ஆனா துணிக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. அவளுக்கு சரியான சாப்பாடும் இல்ல. அதே மாதிரி கவலையால அவ படுத்த படுக்கையா ஆயிட்டா. பாவம், ஒரு நாள் அவளால ரெக்கையை கூட அசைக்க முடியல. அம்மா, எழுந்திரிமா, எனக்கு பசிக்குதுமா. துணி ரொம்ப சோர்வா, புஜ்ஜி, அம்மாவால எழுந்திருக்க முடியல, எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியல. நீ யாருக்கிட்டையாவது போய் உதவி கேக்குறியா? போய் சோட்டு அத்தை கிட்ட உதவி கேளு. நீ வேண்டான்னு சொன்னியேமா, அவங்க திட்டுவாங்கன்னு நீ தானே சொன்ன. பரவாயில்லம்மா, அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல. இப்போ நீ உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம். ஏன் திமிரு என்ன அடிச்சிருச்சு, ஆனா உன்னை நான் அப்படி அழிய விட மாட்டேன். போமா, போய் அவங்க கிட்ட உதவி கேளு. புஜ்ஜி சரி அப்படின்னு பறந்து வெளியில வந்தா.
துணி அந்த குகைக்குள்ளேயே படுத்துக்கிட்டு அவ கண்ணுக்கு முன்னாடி அவளுடைய பழைய வாழ்க்கை வந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கட்டுக்கட்டா பணம், பெரிய பங்களா வீடு, சொத்து பத்து, நகை நட்டுங்க, அதையெல்லாம் போய் இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த இருட்டு குகையில இருக்கிற தரை மட்டும்தான். பணம் இருந்தா மனுஷங்க தேவைப்பட மாட்டாங்க, பணம் இல்லைன்னா மனுஷங்க தேவைப்படுறாங்க. என்னுடைய திமிருக்கு எனக்கு இந்த தண்டனை சரியானதுதான். மன்னிச்சிடு சோட்டு, எனக்கு இந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு சொல்லி துணி அழும்போது அந்த கண்ணீர் துளி அந்த குகை முழுக்க பருவி அதுவும் பனியாதான் மாறுச்சு. அப்படி துணியோட அந்த கதை அந்த குகை சிவருக்கு நடுவுல ஒரு மறக்க முடியாத சோக கதையா மிஞ்சி போச்சு. பணம் இருக்கும்போது மனுஷங்க தேவைப்படல, ஆனா மனுஷங்க வேணும் போது மனுஷங்க நம்ம கூட இல்ல. பணம் இருந்தப்போ துணி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடந்திருந்தா அவன் நிலைமை நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது.